ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைல் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குது, டிஸ்பிளேவும் வெறித்தனமாக இருக்குது. இது மாதிரி எல்லாமே இருந்தால் தான் அது ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கிறோம். இந்த மொபைல் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ இந்த மொபைல் ஏப்ரல் 3 அப்போ லான்ச் ஆகுன்னு சொல்லி அவங்களே ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. 6.7 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் சிப்போட்டோட வரப்போகுதுங்க. டிஸ்பிளே வெறித்தனமாக இருக்குதுங்க. 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறாங்க. 2000 nit பீக் பிரைட்னஸாக கொடுக்க போகிறாங்க. டிஸ்பிளே அடிச்சு நொறுக்குதுங்க இந்த மொபைலில். POLEDங்கிறது நம்மளுக்கு OLED தான், கொஞ்சம் பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அது ஸ்லிம்மாக ஆகிறதுக்காக வச்சுருப்பாங்க அந்த டிஸ்பிளேக்கு. அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 144 ஹெச் சொல்லிட்டு வரப்போகுது. அதாவது டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குங்க. அவுட்டர் யூசேஜுக்கு 2000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துக்கனால நல்லாவே இருக்குங்க அவுட்டர் யூசேஜுக்கு இந்த மொபைல். அடுத்து 50 MP ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதாவது வைட் ஆங்கிளா 50 MPM, அல்ட்ரா வைடா நம்மளுக்கு 13 MPM. அடுத்தது டெலிஃபோட்டோவா 50 MP 73 mm லென்ஸ் கொடுக்குறாங்க சென்சாரோட. சரிங்களா? நல்லாவே இருக்குங்க பிரைமரி கேமரா. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. எல்லாமே வெறித்தனமாக இருக்க போகுது. அவங்க இந்த தாட்டி ஃபோக்கஸ் பண்ணது கேமராவுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர மொபைல் எல்லாமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி வரதுனால இந்த மொபைல் அப்படியே சொல்லி வந்துருச்சுங்க. அதாவது நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய கேமராவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் இந்த மொபைலுமே கேமராவுக்கு இம்பார்ட்டண்டாக வந்துருச்சு. அதில் கேமரா கண்டிப்பாக ஒரு படி மேலே தான் இருக்குங்க. அடுத்தது 4600 mAh பேட்டரியுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரியும் ஒரு நல்ல டீசெண்டான பேட்டரி 1 டேக்கு வருங்க அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம சார்ஜ் வந்து ஒரு 25 நிமிஷம் அந்த ரேஞ்சில் போட்டாவே போகுதுங்க. பேட்டரி வந்து ஃபுல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு டக்குன்னு இறங்குறது தெரியாது, இப்போ ஏறது தெரியாது. சரிங்களா? அப்புறம் 12 GB ரேம் வேரியண்ட்டில் வருது பேஸ் வேரியண்ட்டாகவே. அப்புறம் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து கிட்டத்தட்ட 45,000 to 50,000 ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. மினிமம் 45,000 ப்ரைஸில் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. இதோட ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3ங்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்தால் அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வருங்க. சப்போஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு 40,000 to 45,000 அந்த ரேஞ்சில் வருங்க. அப்புறம் இதில் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இருக்கிற எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க இந்த மொபைலில். இதில் 1.5K ரெசல்யூஷனில் 144 ஹர்ட்ஸ் ஸ்பீட் வரும்போது நல்லாவே இருக்குங்க. அப்புறம் POLED டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இது மாதிரி நிறையாவே இருக்குது. நம்ம டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃபும் ஒரு டீசெண்டாக இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணத ஃபாஸ்ட் சார்ஜ் 120 வாட் கொடுத்தங்காட்டி அது நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 இந்த மாதிரி எல்லாமே பங்கமாக இருக்குது. இந்த மொபைல் கண்டிப்பாக 40,000 வச்சு ஒரு அடிச்சு நொறுக்குங்க இந்த நம்மளை எல்லா மொபைலையுமே. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக இவங்களும் கொஞ்சம் சம்பாதிக்க வந்து பார்ப்பாங்க. 45,000 to 50,000 கண்டிப்பாக வருங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த். எல்லாமே இருக்குது. கேமரா இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமராவும் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக. அதே போல் பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்குது, பேட்டரியும் நல்லாவே இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்ததுனால நல்லாவே இருக்குங்க. இது மாதிரி எல்லா பேக்கேஜுமே இருக்குது. ஒரு வெறித்தனமாக இருக்குங்க. இங்கே கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. 4K வீடியோ, 8K வீடியோலாம் எடுக்கலாங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோவில் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. டிஸ்பிளேவுக்கு, கேமராவுக்கு, பேட்டரிக்கு, அதே போல் பர்ஃபார்மன்ஸுக்கு, இது மாதிரி எல்லாமே வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்க போது. ப்ரைஸ் 45,000 to 50,000, மினிமம் 40,000 to 50,000 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது இந்த மொபைல். ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்கனால ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா மொபைலும் அதிகமாக தான் வருது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்தாவே நம்மளுக்கு 40,000க்கு மேலே தான் வருங்க. இது அதே போல் தான் கண்டிப்பாக வருங்க. பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது, ப்ரீமியம் லுக்கில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. டெஃபினட்டாக அந்த மொபைல் வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. ஒரு வெறித்தனமான மொபைல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ தான். கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.